السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إن حقا على الله ألا يرفع من الدنيا شيئا إلا ولعه، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரினும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயம், குறிப்பாக முஸ்லிம்களின் ஈடேறாத வெற்றி பெறாத எண்ணங்கள் சர்வதேச அளவில் துவங்கி இந்த தேசத்தின் பாராளுமன்ற தேர்தல் வரை தொடர்ந்தது. அதேபோன்று சிரியாவில் தொடங்கி பலஸ்தீனத்தை தொடர்ந்து நமது பகுதி மேலப்பாளையம் வரை பல்வேறு உயிரிழப்புகளை முஸ்லிம் சமுதாயம் சந்தித்து வருகிறது. தனி மனித முஸ்லிம் ஒருவனின் வாழ்க்கையில் தொடங்கி குடும்பம், மொஹல்லா, ஜமாத், அமைப்பு, இயக்கம், அரசியல், ஆன்மீக உலகம், பொதுவாக அனைத்து தளங்களிலும் முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம்கள் ஒளிந்திட முடியாமல் போனதற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை களைவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடிக்கடி நாம் பேசிக்கொள்கின்றோம், முஸ்லிம் சமுதாயம் பின்னோக்கி செல்கிறது, முன்னேற்றம் என்பது கிடையாது, இன்னும் சரியான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கவில்லை என்றெல்லாம் அவ்வப்போது பேசிக்கொள்வதுண்டு. அதற்குரிய காரணங்கள் என்ன, அதனை எப்படி கையாள வேண்டும், எப்படி களைவது என்பதை நாம் தெரிந்து கொள்வதும் அதன்படி செயல்படுவதும் மிக முக்கியம். உலகத்தில் தோல்விகளும் வெற்றிகளும் நிரந்தரமானதல்ல, இழப்புகள் நிரந்தரமானதல்ல. தோல்விகளுக்கு பின்னால் வெற்றி வரும், வெற்றிகளுக்கு பின்னால் தோல்வி வரும். இழப்புகளை சந்தித்ததற்கு பிறகு ஈடேற்றம் என்பது அணிவகுத்து வரும். ஆகையினால் முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நாம் ஏன் பின்னடைவை சந்தித்திருக்கிறோம், காரணம் என்ன, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தடை கற்கள் என்ன என்பதை அறிந்து தடை கற்களை தகர்த்தெறிய வேண்டும். இந்த வார ஜும்மாவிலே அப்படிப்பட்ட தடை கற்களை தகர்த்தெறிவோம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இழப்புகளுக்கு பின்னால் தான் ஈடேற்றம் வரும், வெற்றிக்கு பின்னால் தோல்வி வரும், தோல்விக்கு பின்னால் வெற்றி வரும். இது இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நியதி. முதல் செய்தி, அதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.
பொதுவாக சொல்லுவார்கள் பழமொழியிலே, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்று. இஸ்லாம் சொல்லுகிறது, தோல்விக்கு பிறகு வெற்றி வரும், பல வெற்றிகளுக்கு பிறகும் தோல்வி வரும் என்கிறது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய வசனத்திலே நாம் சொல்வதென்றால், فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا, கஷ்டத்தோடு தான் லேஸ் இருக்கிறது, கஷ்டத்தோடு தான் சிரமத்தோடு தான் எனது இலகுவான வாழ்க்கை இருக்கிறது. கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் வாழ்க்கை என்பது சாத்தியமல்ல. அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி. ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார், அவருக்கு கஷ்டமே வராதா என்று சொன்னால் கஷ்டம் வரும். ஏழையாக இருக்கிறார், சிரமம் வரும். இளைஞராக இருக்கிறார், சிரமம் வரும். வயோதிகராக இருக்கிறார், சிரமம் வரும். அல்லாஹ் சொல்கின்றான், அந்த சிரமத்தை சகித்துக் கொள்ளும் பொழுது அந்த சிரமத்தோடு தான் இலகுவான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கையும் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். ஆக முஸ்லிம் சமுதாயம் தடைகளை தகர்த்தெறிய வேண்டும் என்று சொன்னால் சில பண்புகளை நாம் பெற்றாக வேண்டும். முதலாவது பண்பு, தோல்விகளிலிருந்து கற்றல் அவசியம். தோல்விகளிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுமைகளும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, லேர்னிங் ஃப்ரம் த ஃபெயிலியர். ஒரு தோல்வியிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். யார் தோல்வியிலிருந்து பாடம் படிப்பினை பெறவில்லையோ அவரால் அடுத்த தோல்வியை தான் சந்திக்க முடியுமே தவிர வெற்றியை ஒருபோதும் சந்திக்க முடியாது. அது வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் நீங்கள் எங்கு உற்று நோக்கினாலும் ஒரு இடத்திலே தோல்வியை கண்டால் அந்த தோல்வியிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். நாம் பெற்ற தோல்விக்கான காரணங்கள் என்ன? அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய அந்த அடுத்த அடி எப்படி இருக்க வேண்டும் என்று காரணங்களை ஆய்வு செய்து யார் படிப்பினை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய தடை கற்களை என்ன செய்ய முடியும்? தகர்த்து எறிய முடியும். ஒருவர் தோல்வியை கண்டும் கூட படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் அடுத்த வெற்றி இலக்கை அவர் அடைய முடியாது. உஹதுடைய யுத்தக்களம் நமக்கெல்லாம் சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பத்ருடைய யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தான், மிகப்பெரிய வெற்றி. அதற்கு பிறகு நடந்த உஹதுடைய யுத்தம் ஹிஜ்ரி 3ல சவ்வால் மாதம் 15ல சனிக்கிழமை நடைபெறுகிறது உஹதுடைய யுத்தம். உஹதுடைய யுத்தத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆரம்பத்திலே வெற்றி வாகை சூடியவர்கள் சஹாபாக்கள், முஸ்லிம்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை ஓரிடத்தில் பாதுகாப்புக்காக நிப்பாட்டி இருந்தார்கள். இந்த இடத்தில் நீங்கள் நில்லுங்கள், நான் சொல்லும் வரை நீங்கள் வர வேண்டாம். ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி என்ற விஷயம் கேள்விப்பட்ட பொழுது அங்கே நிப்பாட்டப்பட்டிருந்த சஹாபாக்கள் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்து விட்டார்கள். நிலைமை என்னானது? அந்த வழியாக எதிரிகள் சூழ்ந்து கொண்டு உஹதுடைய யுத்தத்தில முஸ்லிம்களை தாக்க ஆரம்பித்து கடைசியில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது உஹதுடைய யுத்தம். எப்படி பத்ருடைய யுத்த களத்தில் எதிரிகள் எப்படி எந்த எண்ணிக்கையை இறந்து போனார்களோ, கொல்லப்பட்டார்களோ, அதே அளவு எண்ணிக்கை உஹதுடைய யுத்தத்திலே முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த 70 சஹாபாக்கள் மிக முக்கியமான சஹாபா பெருமக்கள் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய வீரம் ஒரு சிங்கம் புலியை விட ஒரு கூர்மையான ஒரு வீரத்தை போன்றவர்கள். அப்பேற்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹதுடைய யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். சஅத் இப்னு ரபியா முக்கியமான சஹாபி, வீர தீரமாக போரிட்டு ஜெயிக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் உஹதுடைய யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஸ்லிம் சமுதாயத்திற்கு பின்னடைவு ஏற்பட்டது. காலம் காலமாக இந்த உஹதுடைய யுத்தத்திலே வரலாறை நாம் படித்துக் கொண்டிருப்போம். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தரான சஹாபி. அத்தனை சஹாபிகளும் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த நேரத்தில்
தோல்வி கிடைத்திருக்கிறது. இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்று நபி தோழர்கள் சிந்திக்கிறார்கள். அல்லாஹுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுடைய பாதையில போறோம். நாமளே சிந்திப்போம், நான் செஞ்சது எல்லாமே அல்லாஹ்வுக்காண்டி தானே, அல்லாஹ் ஏன் எனக்கு தோல்வியை கொடுத்தான்? சஹாபா பெருமக்கள் சிந்திக்கிறார்கள், அல்லாஹுக்காகவே நாம் போரிட சென்றோம், அல்லாஹ் தோல்வியை கொடுத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நின்று இருக்கிறோம், ரசூல் இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் நமக்கு தோல்வியை தந்திருக்கிறான். காரணம் என்ன என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சஹாபா பெருமக்களுக்கு ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் தோல்விக்கான காரணத்தையும் வசனத்திலே இறக்கி காட்டுகின்றான். சூரத்துல் ஆல இம்ரான் அத்தியாயத்து 139வது வசனத்தில் இருந்து 179வது வரை தொடர்ச்சியாக உஹதுடைய யுத்தத்தில் ஏற்பட்ட அந்த தோல்விக்கான காரணங்களையும் ஆறுதல்களையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இறக்கி அருளுகிறான். வசனம் இப்படி சொல்கிறது. முதலில் ஆறுதல் படுத்துகிறான் அல்லாஹ், வலா தஹீனு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் மூமினாக இருக்கும் பட்சத்திலே நீங்கள் தான் மேலோங்குவீர்கள், கவலைப்படாதீங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் எம்சஸ்கல்லாஹு கர்ஹம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு முன்பாக எதிரிகளுக்கு காயம் ஏற்பட்டது, நீங்கள் இன்று அடி வாங்கி இருக்கிறீர்கள். இதற்கு முன்பாக எதிரிகளுக்கு அந்த நிலை ஏற்பட்டது. பத்ருடைய யுத்தத்தில் எதிரிகளுக்கு நிறைய அடி வாங்கினாங்க. அல்லாஹ் எப்படி ஆறுதல் படுத்துகிறான், நீங்க காயம் பட்டிருக்கீங்க அப்படின்னா இதற்கு முன்பாக உங்களுடைய எதிரிகள் என்ன செஞ்சாங்க, காயம் பட்டிருந்தார்கள். அல்லாஹ் இப்படித்தான் மக்களுக்கு மத்தியிலே காலங்களை மாற்றி மாற்றி வர செய்வான். வெற்றி மாத்திரமே கிடைத்துக் கொண்டே போகாது, அதே போன்று தோல்வி மாத்திரமே கிடைத்துக் கொண்டே போகாது. காலங்களை அல்லாஹ் மாற்றி மாற்றி தான் கொண்டு வருவான். என்று சொல்லிட்டு அல்லாஹ் வசனத்துல சொல்றான், ஏன் தோல்வி, உஹதுடைய யுத்தத்தில் ஏன் தோல்வியை தழுவ வேண்டும்? வலியஅலம் அல்லாஹுல்லதீன ஆமனு வ யத்தகித மின்கும் ஷுஹதா வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். யார் அசைக்க முடியாத நம்பிக்கை ஈமான் கொண்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக. பொதுவாக சொல்வார்கள், கஷ்ட காலத்தில் உதவுவன் தான் சிறந்த நண்பன். நல்ல வசதி வாய்ப்போட இருக்கும்போது சேர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் அல்ல, கஷ்டமான நேரத்தில் கூட இருக்கணும். தோல்வி ஏற்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள ஈமான் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நம்ம போரிட்டோம், அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டானே என்பது போன்ற நிலை வரக்கூடாது. இன்னும் என்ன செய்யணும், ஈமான் அதிகரிக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு தோல்வியை தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உஹதுடைய யுத்தத்திலே உங்களுக்கு தோல்வி எதற்கு தெரியுமா? யார் ஈமானிலே ஸ்திரமாக இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக, யார் சாட்சி சொல்வதில் யார் சரியாக இருக்கிறார்கள் என்பதை பிரித்து வேறுபாடு காட்டுவதற்காக இப்படி செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக முதல்ல நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல். ரெண்டாவது, இது போன்று உங்களுடைய எதிரிக்கு ஏற்கனவே நடந்திருக்கு, உங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது, அதனால் நீங்க கவலைப்படாதீங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இப்படி உஹதுடைய யுத்தத்தில் தோல்வியை ஏற்படுத்தணும்? உங்களில் யார் சரியான ஈமான் உள்ளவங்க, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை யார் வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ்வுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். விளங்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? தோல்விகளிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். உஹதுடைய யுத்தம், அந்த யுத்தத்தில் ஏராளமான உயிரிழப்புகள், ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள் முஸ்லிம்கள். அந்த பிரச்சனையிலிருந்து தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். உஹதுடைய யுத்தம் முடிகிறது, முடிந்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக படைகள் தயாராகி திரும்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்ற சஹாபாக்கள் திரும்புகிறாங்க. திரும்பக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உத்தரவு போடுறாங்க, மறுபடியும் நீங்கள் என்ன செய்யுங்க, போருக்கு தயாராகுங்கள். உஹதுடைய யுத்தம் முடிந்து இன்னும் வீட்டுக்கே வரல, மதீனாவுக்கே வரல, மறுபடியும் ஒரு உத்தரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹம்ராவுல் அஸத் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும், எல்லாரும் தயாராகுங்க.
இந்த ஹம்ராவுல் அசத் எங்கே இருக்குது அப்படின்னா மதீனாவிலிருந்து ஒரு 7-8 மைல் தூரம் ஏறத்தாழ. அந்த இடத்துக்கு மறுபடியும் என்ன செய்யாங்க, படையை புறப்பட செய்தார்கள். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு அப்படியே கட்டுப்பட்டவர்கள். அந்த நேரத்திலே உஹதுடைய யுத்தத்திலே அந்த தோல்வியை தழுவியதற்கு பிறகும் கூட அவர்கள் என்ன செய்யல, அப்படியே ஒரு துவண்டு போய்விடவில்லை. என்ன செய்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவுக்கு இணங்க சஹாபா பெருமக்கள் மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே திரும்பி என்ன செய்யறாங்க, படையெடுத்து புறப்படுகிறார்கள். ஹம்ராவுல் அசத் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன் இங்கே செல்ல வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இங்கேருந்து உஹதுடைய யுத்தத்தை முடிச்சுட்டு மக்காவிற்கு போய் கொண்டிருந்த காபிர்கள், அதில் குறிப்பாக அபு சுஃபியான் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உஹதுடைய யுத்தத்தில் நமக்கு கொஞ்சம் வெற்றி கிடைத்திருக்கிறது, முழுமையான வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நஊது பில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கொலை செய்தால்தான் அது சாத்தியமாகும். ஆகையினால் நம்ம இப்படியே விட்டுட்டு போக வேண்டாம், மறுபடியும் என்ன செய்வோம், மதீனாவுக்கு போய் போர் செய்து எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், கொலை செஞ்சுட்டு வந்துடுவோம்னு சொல்றாங்க. மறுபடியும் அபு சுஃபியான் என்ன செய்யறாங்க, உஹதுடைய யுத்தம் முடிச்சு திருப்பி வர்றாங்க, மக்காவுக்கு போகாம. இதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். அதன் அடிப்படையிலே அந்த படையை, அந்த அபு சுஃபியானுடைய படையை எதிர்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களை திரட்டி கொண்டு ஹம்ராவுல் அசத் என்ற இடத்துல போய் தங்குறாங்க. அங்கே 3 நாட்கள் தங்குகிறார்கள். இங்கே இப்படி ஒரு முஸ்லிமுடைய படை தங்கி இருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட அபு சுஃபியான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, திரும்பி போயிடுறாங்க, திட்டத்தை வாபஸ் பண்ணிக்கிட்டு மக்காவுக்கு போயிடுறாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் என்ன செய்கிறார்கள், மதீனாவுக்கு வருகை தருகிறார்கள். இப்ப இந்த இடத்தில் விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால், உஹதுடைய யுத்தம் தோல்வியை தழுவினார்கள். வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாகவே இன்னொரு ஆபத்து வருகிறது என்பதை அறிந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக சஹாபாக்கள் உற்சாகமாக தோல்வியை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உடனே அடுத்த படையை தயார் செய்து கிளம்பி விட்டார்கள். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும். பெற்ற தோல்வியிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அதே போல் தோல்வி என்று வந்தவுடன் துவண்டு விடக்கூடாது. தடை கற்களை படிக்கற்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், தடைகளை தகர்த்து எரிய வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். எதிரிகள் இப்போது கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில், அதற்கு முன்பு உள்ள நபிமார்களுடைய காலத்திலிருந்து எப்போதுமே எதிரிகள் என்ன செய்வார்கள், தாக்குதலுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. முஸ்லிம் சமுதாயம் பலதரப்பட்ட இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு தான் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு விஷயத்தை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அதனால தான் லேசா சொர்க்கத்துக்கு போக முடியாது. குர்ஆனுடைய வசனம் சொல்லும், அலிஃப் லாம் மீம் ஹஸிபன் நாஸு ஐத்ரகு ஐயகுல் ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். வெறுமனை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னால் மாத்திரம் அப்படியே விடப்பட்டு விடும் என்று நினைத்து கொண்டீர்களாம். நான் முஸ்லீம், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பலதரப்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வரும். அந்த சோதனைகளை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும். பொறுமையை கையாண்டு சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு சொர்க்கம், தயாரிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக உஹது முடிந்ததற்கு பிறகு அடுத்து ஒரு யுத்தத்திற்கு தயாராக சொன்ன பொழுது உற்சாகத்தோடும் துவண்டு விடாமல் சஹாபா பெருமக்கள் தயாரானார்கள். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அது உலக ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில்துறை ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மறுமை சம்பந்தப்பட்ட அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக துவண்டு போய்விடக்கூடாது. அடுத்த உற்சாகமாக அடுத்தடுத்த விஷயங்கள் நாம் சாதிப்பதற்கு முனைய வேண்டும். ஒருத்தர் வியாபாரத்தை தோல்வி அடைஞ்சிட்டார், தொழிலில் தோல்வி அடைஞ்சிட்டார், அவர் அப்படியே சோர்ந்து போய் துவண்டு போய் இருந்தார் அப்படின்னா அவருடைய அடுத்த இலக்கு அடைய முடியாது, வெற்றி பெற முடியாது. மார்க்கம் சொல்லித் தருகிறது, தோல்வியிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள், அடுத்ததாக நீங்கள் துவண்டு விடாமல் எழுந்து நில்லுங்கள் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால்தான் உஹதுடைய தோல்விக்கு அடுத்த நாளே சஹாபாக்களுக்கு ஒரு உத்தரவு கிடைத்த உடனே புறப்பட்டு சென்றார்கள். அடுத்ததாக தடை கற்களை நாம் தகர்த்தெறிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அபரிமிதமான ஒரு ஆர்வம் என்பது நமக்கு பிறக்க வேண்டும். தனியாத ஆர்வம் என்று சொல்வார்கள். ஒரு காரியத்தை சாதிச்சே தீருவேன். சில பேர்கள் நம்ம பார்க்கிறோம்,
இந்த காரியத்தை நான் செஞ்சே தீருவேன், இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய இலட்சியம் என்று சொல்லிக்கொண்டு அதன்பால் என்ன செய்வார்கள், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட நபரை நம்ம பார்க்கும் பொழுது இவர் எப்படி அந்த உயரத்தை அடைய முடியும்லாம் நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா அவருடைய முயற்சி, அந்த தனியாத ஆர்வம் அவரை அந்த இலக்கை நோக்கி என்ன செய்கிறது, பயணிக்க வைத்து இறுதியிலே வெற்றியும் பெற செய்து விடுகிறது. அதனால ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு, அது வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, ஷரியத் மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி, தனியாத ஆர்வம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். யமாமாவுடைய யுத்த களத்துல பயங்கரமான சண்டை நடக்குது. முஸ்லிம்களுக்கும் முசைலமாவுடைய படைகளுக்கும் பயங்கரமான சண்டை. ஒரு நேரத்துல கொஞ்சம் முஸ்லிம்கள் பின்வாங்குகிறார்கள். ஆஹா, கடுமையான தாக்குதல், கொஞ்சம் பின்வாங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த படையில பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய சகோதரர். இந்த பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்கிறாங்களே, மிகப்பெரிய ஒரு வீரர். இவங்களுடைய ஆர்வத்துடைய அளவை நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு படைக்கு அனுப்பும் பொழுது பர்ரா இப்னு மாலிக் என்ன செஞ்சிடாதீங்க, தலைவராக நீங்க போட்டுறாதீங்க. ஏன்னா அவர் ஆர்வ மிகுதியால் பின்னால் இருக்கக்கூடிய நபர்களை கூட கவனிக்காமல் எல்லாரும் என்ன செஞ்சிருவாரு, போருக்கு தூண்டி எதிரிகளோடு என்ன செய்வாரு, போய் சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. விரைவாக ஆர்வத்துடைய அளவு அந்த அளவுக்கு அவருக்கு இருக்கிறது. ஆகையினால் அவரை தலைவரை ஆக்காதீங்க அப்படின்னு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேர் பெற்ற ஆர்வமான நபர் தான் பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யமாமாவுடைய யுத்தம், முஸ்லிம்கள் கொஞ்சம் பின்தங்குகிறார்கள். உடனே பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்லிம்களை கூப்பிட்டு அழைச்சி ஒன்று சேர்த்து சொன்னாங்க. மிகப்பெரிய ஒரு உரை நிகழ்த்தினாங்க. அந்த உரையினுடைய ஒரு சாராம்சம், தோழர்களே, நீங்கள் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள். நமக்கு மதீனா கிடையாது, இனிமே ஊருக்கு போகணும்னு நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில வந்துட்டோம், நீங்க முழுமையா இங்க ஒண்ணு ஷஹீதாகிட்டு தான் போகணும். உற்சாகமான உரை நிகழ்த்தினார்கள். உடனே முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, யாராவது பேசக்கூடிய அந்த 2 வார்த்தை தானே, அந்த 2 வார்த்தையில என்ன செஞ்சுட்டாங்க, முஸ்லிம்கள் உற்சாகமாகி விட்டார்கள். மறுபடியும் போர் மிக உக்கிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் முசைலமாவுடைய படைகள் என்ன செய்தார்கள், முஸ்லிமுடைய தாக்குதல்களை சந்திக்க முடியாமல் ஒரு கோட்டையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பெரிய கோட்டை, அதில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கதவை தாள் போட்டுட்டாங்க. உள்ளே இருந்து கொண்டு அந்த முசைலமாவுடைய படைகள் முஸ்லிம்களை அம்பை எய்து கொண்டு தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போது முஸ்லிம்கள் என்ன நினைத்தார்கள், கோட்டைக்குள்ள புகுந்தால் மட்டும்தான், அந்த கோட்டையினுடைய தாழ்பாலை திறந்தால் மட்டும்தான் முஸ்லிம்கள் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். இப்படி ஒரு சூழ்நிலை. இப்பொழுது பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னைய நீங்க என்ன செய்யுங்க, கோட்டைக்குள்ள தூக்கி போட்டுருங்க, எதையாவது வச்சு கோட்டைக்குள்ள தூக்கி போட்டுருங்க, நான் உள்ள போய் அந்த தாழ்பாலை திறந்து விட்டுறேன், பிறகு நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் வந்து அந்த கூட்டத்தோடு போரிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்க, வீரர்கள் உள்ள இருக்கிறாங்க கோட்டைக்குள்ள. இப்ப இந்த நேரத்துல பர்ரா இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்னையும் நீங்க அங்க தூக்கி போட்டுருங்க, நான் எப்படியாவது என்ன செஞ்சிடறேன், அந்த கோட்டையுடைய கதவை திறந்துடுறேன். மசூரா செய்யப்பட்டது. பிறகு எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கேடயத்துல பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை தூக்கி வச்சு சில அம்புகளின் உதவியோடு அவங்க அப்படியே தூக்கி அந்த கோட்டைக்குள்ள வீசினாங்க. கோட்டைக்குள்ள போய் விழுந்த உடனேயே பெரும் கூட்டம் அவர்களை நாலாபுரமும் தாக்குகிறது, அம்புகளை வைத்து தாக்கி கொண்டிருக்கிறது. பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய முழு கவனமும் அந்த கோட்டையினுடைய தாழ்பால திறந்து விட்டுருது. ஏற ரொம்ப சிரமப்பட்டு அந்த கோட்டையினுடைய கதவுடைய தாழ்பால திறந்துட்டாங்க. திறந்ததுக்கு பிறகு வெளியிலே நின்றிருந்த முஸ்லிம் படையினர் உள்ளே வந்து அந்த எதிரிகளை சரமாரியாக தாக்கி கிட்டத்தட்ட 2000 பேர்களை கொண்டு குவித்து விட்டார். முசைலமாவையும் கொண்டுட்டாங்க, 2000 பேரை கொண்டு குவித்துட்டாங்க. கடைசியில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. அப்ப இந்த தனியாத ஆர்வம் பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆர்வம், என்னை தூக்கி அங்கே போடுங்க, நான் செயல்பட்டு வர்றேன். நம்முடைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் உருவாகி இருப்பார்கள், ஆனால் நிச்சயமா எந்த நமக்கு தோல்வியே கிடையாது. தனியாத ஆர்வம் என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டும். கடைசியாக
பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்க்க போகையில கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இடத்துல அவர்கள் என்ன செய்யற அம்புகளால் தைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா தூக்கி எறியப்பட்டது, எல்லாரும் தாக்குனாங்க. 80 இடத்துல அவங்களுக்கு என்ன செய்திருக்கு, அம்பு எய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமையில் அவங்க மௌத்தாகல. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பர்ரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்க்குறாங்க, உசுரோட இருக்கிறாங்க, உயிரோட இருக்கிறாங்க. அப்படியே தூக்கிட்டு போய் 1 மாத காலம் அவருக்கு மருத்துவ உதவி செய்து தன்னோடு தங்க வைத்துக் கொண்டார்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்பேற்பட்ட ஒரு தனியாத ஆர்வத்தின் காரணமாக ஒரே ஒரு நபர் அவர் செய்த செயலின் காரணமாக ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் வெற்றி கிடைத்தது. முஸ்லிம் சமுதாயம் பெற வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ஆர்வம் எந்த ரீதியிலும் குறையக்கூடாது. எதிரிகளை மல்லு கட்டுவதிலே, அதே போல நம்ம இந்த உலக காரியங்களை மல்லு கட்டுவதிலே எந்த விதமான ஆர்வம் குறையக்கூடாது. யார் தொடர்ச்சியாக நான் இந்த இலக்கை அடைந்தே தீருவேன், அதற்காக என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து யார் முன்னேறி செல்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் வெற்றி அவசியம். அவர்கள் மாத்திரம்தான் தடை கற்களை என்ன செய்ய முடியும், படிக்கற்களாக ஆக்க முடியும். அது கல்வியை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஆகப்பெரிய மைனஸ் ஆர்வம் உள்ளதான். கல்வியில இளைஞர்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா? இல்லை. வேலை வாய்ப்புல ஆர்வம் இல்லை. தொழில் எப்படி இருக்கிறது தெரியுமா, பெரிய முதல் போட்டு தொழில் துறை ஆரம்பிச்சு கல்லால போய் உட்காரணும், அவ்வளவுதான், உழைக்கலாம் கூடாது. இன்றைய இளைஞருடைய ஆர்வம் அப்படி இருக்கிறது. தொழில் தொடங்கணும், உழைக்கலாம் கூடாது, பெரிய முதல்ல போட்டு கல்லால உட்கார்ந்துடணும், வியாபாரம் நடக்கணும், காசு எடுத்துட்டு வந்துடணும். இன்னும் சில பேருக்கு இப்படி ஆர்வம் இருக்குது, சுத்திக்கிட்டே இருக்கணும், வியாபாரம் செய்யக்கூடாது, தொழிலும் சுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு 4-5 கடை இருக்கணும், 4-5 தொழில் இருக்கணும், எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் என்ன செய்யணும், காசை மட்டும் எடுத்துட்டு வந்துடும். இப்படித்தான் நம்முடைய ஆர்வங்கள் இருக்கிறது. உழைப்பு தான் என்ன செய்யும், ஆர்வத்தோடு கூடிய உழைப்பு தான் வெற்றி தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை அப்படித்தான் என்ன செய்தார்கள், ஆர்வப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, நிதானமும் விவேகமும் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் தான் தடை கற்களை என்ன செய்யும், உடை தெரிய முடியும். இன்னைக்கு நிதானம் என்று இல்லாமலே போய்விட்டது. குடும்பத்தில் நிதானம் கிடையாது, சமுதாயத்தில் நிதானம் இல்லாதனால எவ்வளவு பெரிய அந்தஸ்து அடையக்கூடிய நபர்கள் கீழே போயிடுறாங்க. உயர்வான அந்தஸ்து அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நிதானத்தை இழந்ததின் காரணமாக கீழே போயிடுவாங்க. அதே போல விவேகம் மிக முக்கியம். இன்றைய இளைஞர்கிட்ட வேகம் இருக்கிறதை தவிர விவேகம் கிடையாது. ரொம்ப ஸ்பீடு, ஒரு காரியத்தை கொடுத்தா ரொம்ப ஸ்பீடா முடிச்சிருவாங்க. ஆனால் விவேகம், அந்த வேலை, அந்த காரியம் சரியான முறையில் விவேகத்துடன் முடிக்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகம் வைத்திருந்தார்கள். அந்த ஒட்டகத்திற்கு பேரு அலுபா அப்படிங்கிற ஒரு ஒட்டகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜினுடைய இறுதி பேருரையில அதுல உட்கார்ந்துக்கிட்டு தான் என்ன செஞ்சாங்க, பேருரையை நிகழ்த்தினாங்க. அந்த அலுபாங்கிற ஒட்டகம் இருக்கிறதே சாதாரண ஒட்டகம் கிடையாது, அது சாம்பியன் ஒட்டகம். அதோட போட்டி வச்சோம்னா அந்த ஒட்டகம் தான் ஜெயிக்கும், யாரும் அதை ஜெயிக்க முடியாது. எப்போதுமே அதுதான் முதல் இடத்திற்கு வரும். மிகப்பெரிய ஒரு சாம்பியன் பட்டத்தை பெற்றிருந்தது அலுபாங்கிற அந்த ஒட்டகம். ஒரு நேரத்துல ஒரு கிராமப்புறவாசியினுடைய ஒட்டகத்தோடு பந்தயம் வைக்கும் பொழுது, ஓடும் பொழுது, அந்த அலுபாங்கிற ஒட்டகம் கொஞ்சம் தோல்வியை தழுவி 2வது இடத்திற்கு வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் எப்பொழுதுமே முதல் தரத்திலே வரக்கூடியது, யாரும் அந்த ஒட்டகத்தை ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த அல்பாங்கிற ஒட்டகம் ஒரு கிராமப்புறவாசியின் ஒட்டகத்தோடு ஓடும் பொழுது தோல்வியை தழுவி விட்டது. இதை பார்த்த சஹாபாக்களுக்கு ஜீரணிக்க முடியல, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. அந்த வருத்தம் சஹாபா பெருமக்களுடைய முகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். இதை பார்த்துட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உண்மையிலே எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய, ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இன்ன ஹக்கன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. என்ன கடமை? அல்லாஹ் யர்ஃபஅ மினத் துன்யா ஷையன் இல்லா வலஅஹு, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை உயர்த்தி வைப்பானேயானால் ஒரு நேரத்தில் அதை தாழ்த்தி விடுவது என்பது அவனுக்கு கடமையாக இருக்கிறது.
அதனால உலகத்தில் யாருமே 100% ஜெயிக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் நான் முதலிடத்தை பிடித்து விடுவேன் சொல்லவே முடியாது. அது எந்த பொருளாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அதை தான் வரலாறு சொல்லுகிறது. வரலாறு நம்ம படிக்கும் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வீழ்ந்து போனது, அல்லாஹ் வீழ்த்துவான். யாருமே தொடர்ச்சியாக ஜெயிக்க முடியவே முடியாது. இது அல்லாஹ்வுடைய நீதி. ஒரு தடவை கண்டிப்பாக தோல்வியை தழுவுவார்கள். அந்த நேரத்திலே நிதானமும் பொறுமையும் வேண்டும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையோடு இருங்க, நிதானத்தோடு நீங்க இருங்க. இன்னைக்கு தலைவர்கள், அமைப்பின் தலைவர்கள், இயக்கங்களின் தலைவர்கள், அரசியல் கட்சியின் தலைவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். அந்த தலைவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, தலைவரை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா தொண்டர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, மிகப்பெரிய கோபத்தை வெளிப்படுத்திடுறாங்க. அதனால எத்தனையோ தொண்டர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து இதுதான். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த வன்முறைகளையோ கலவரத்திலேயோ வேறு எதுவும் செயல்பாடுகள் ஈடுபடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான விஷயம் என்ன அப்படின்னா அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக முஸ்லிம் சமுதாயம் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், நமக்கு நிறைய தடை கற்கள் இருக்கிறது. நம்முடைய எதிரிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு நம்மளை கீழே தள்ளுறது ரெடியா இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையை பற்றி பிடிக்கணும். குறிப்பாக ஈமானும் தக்குவாவும், இது இல்லாமல் எந்த காரியம் செய்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் நிறைய நம்ம என்ன செய்யணும், வெளியில ஆர்ப்பாட்டங்கள், நிறைய போராட்டங்கள் செய்யலாம், தவறல்ல. அதன் மூலமாக வெற்றி கிடைச்சிருமா? நான் 5 வேளை தொழுகைக்கு பள்ளிக்கு வரமாட்டேன், ஆனா பள்ளிவாசலை பாதுகாக்கிறதுக்கு நான் ஆர்ப்பாட்டத்துக்கு போவேன், வெற்றி கிடைக்காது. பள்ளிவாசல் நடக்கக்கூடிய எந்த அமல்களையும் நான் கலந்து கொள்ள மாட்டேன், ஆனால் பள்ளிவாசலை பாதுகாப்பதற்கு நான் வெளியில நிற்பேன், வெற்றி கிடைக்காது. தக்குவாவும் ஈமானும் இருந்தால் மட்டும்தான். அதோடு சேர்த்து போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அவசியம்தான். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான முறை தான். ஆனால் நம்மிடத்தில் ஈமானும் தக்குவாவும் இல்லாது போனால் நம்மளால் வென்றெடுக்க முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்பேற்பட்ட ஈமான், தக்குவா, தன் ஆர்வங்கள், தோல்வியிலிருந்து கற்கக்கூடிய தன்மைகள் அனைத்தையும் நம்முடைய சமுதாயத்துக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.